நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வங்கதேசம் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. மாணவர்கள் மேலே போலீஸ் நடத்தின கடுமையான வன்முறை தாக்குதல் காரணமாக 100க்கும் அதிகமான மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்கன்ற செய்தி வெளியாகி கொண்டிருக்கு. 1000க்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு அரச தொலைக்காட்சி கட்டடம் மாணவர்களால் முற்றுகையிடப்பட்டு தீ வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சிறைச்சாலை உடைக்கப்பட்டு அங்கிருந்த கைதிகள் மாணவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. நிலைமை கைமீறி போய்கொண்டிருக்கு என்ற தகவல் அரசாங்கத்தால் சொல்லப்பட்டு அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இராணுவத்தை பயன்படுத்துறதுக்கும் அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. ஊரடங்கு உத்தரவு இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வருது. பங்களாதேஷ் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜன். இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு பாகிஸ்தான் என்று சொல்லப்படுற ஒரு நாடு தனியே உருவானதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்குள்ளேயும் பிரிவினை உருவாகி இருந்தது. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்படுற 2 பிரிவுகள் உருவாகி இருந்தது. கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மக்களை பாகிஸ்தான் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கு. வங்காள மொழி பேசுகிற மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. இது குற்றச்சாட்டாக இருந்தது. கிளர்ச்சியாக மாற்றமடைஞ்சு சுதந்திர விடுதலை போராட்டமாக மாறியிருந்தது. 1971ஆம் ஆண்டில் இந்தியாவினுடைய தலையீட்டின் கீழே ஒரு சுதந்திர தேசமா வங்கதேசம், பங்களாதேஷ் என்ற நாடு உருவாகி இருந்தது. ஆனாலும் கூட 5 லட்சம் பேர் வரையில படுகொலை செய்யப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்படி விடுதலை போராட்டத்தில் 5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள போற்றுற மாதிரியான ஒரு நடவடிக்கையா அந்த 5 லட்சம் பேருடைய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு, பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் அரச தொழில் வாய்ப்புல 30% கொடுக்கப்படும் என்ற ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இது அரசாங்கத்தினுடைய தீர்மானமா அந்த காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரச்சனை தான் இப்போ உருவாகி இருக்கிற இந்த வன்முறைக்கான அடிப்படையான காரணம். அப்படி நீண்ட காலமாகவே கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த ஒதுக்கீடுன்றது சில வருஷங்களுக்கு முதல்ல 2018ஆம் ஆண்டில் மாணவர்களுடைய புரட்சி காரணமா, போராட்டம் காரணமா கைவிடப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய குடும்பம் சார்பா ஒரு வழக்கு மனு உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. இடஒதுக்கீட்டு முறையை திரும்பவும் நடைமுறைப்படுத்தலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்ற உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அதுக்கு எதிராக ஒரு மேன்முறையீடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. இந்த நிலையில தான் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து பங்களாதேஷை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு முன் வந்திருந்தாங்க. அது வன்முறையா இப்ப மாறி இருக்கு. குறிப்பா மாணவர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இந்த இடஒதுக்கீட்டு முறைன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதனால படிக்கிற நல்ல கல்வி தகமை இருக்கிற மாணவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. குறிப்பா 170 மில்லியன் மக்களை கொண்ட பங்களாதேஷ்ல 32 மில்லியனுக்கும் அதிகமானவங்களுக்கு ஏற்கனவே தொழில் வாய்ப்பு கிடையாது. இப்ப திரும்பவும் இந்த ஒதுக்கீட்டு நடைமுறை பின்பற்றப்படுமா இருந்தா இதனால படித்தவர்கள், தகமை உடையவர்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற குற்றச்சாட்டை முன்வச்சுதான் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பா சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு 56% ஒதுக்கீடு குறிப்பிட்ட பிரிவினருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. 44% இடஒதுக்கீடு மட்டும்தான் மெரிட்ல பாஸ் பண்றவங்களுக்காக இருக்கு. மிச்சம் இருக்கிறதுல 30% சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய குடும்பங்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் 10% பெண்களுக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 10% பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு, 5% சிறுபான்மையினருக்கு, 1% விசேட தேவையுடையவர்களுக்கு என்று சொல்லி சில வகைகளில் வேலை வாய்ப்பு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இப்ப போராட்டத்தில் ஈடுபடுற மாணவர்கள் சொல்றாங்க. பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க முடியும், அதிகமான வாய்ப்பில்லாதவர்களுக்கு, அங்கவீனர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா அரசியல் ரீதியில இந்த 30% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விஷயத்தை முன்வச்சுதான் மாணவர்கள் அமைதியான முறையில் இந்த மாத ஆரம்பத்திலிருந்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. ஆனா இது இப்ப வன்முறையா மாறி இருக்கு. அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாகவும் மாறி இருக்கு. குறிப்பா இப்ப பங்களாதேஷ்ல ஆட்சியில் இருக்கிற அவாமி லீக்னு சொல்லப்படுற கட்சியினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டமாகவும் இது மாறி இருக்கு. ஒரு சர்வாதிகாரியா அவங்க செயற்படுறாங்கன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய 5வது பதவி காலம் இது. தொடர்ச்சியா 4வது சந்தர்ப்பமாகவும் பிரதமரா அவங்க பதவியேற்றிருந்தாங்க இந்த
ஜனவரி மாதத்தில். அந்த தேர்தல் கூட உரிய முறையில் நடத்தப்படல. எதிர்க்கட்சிகள் ஒடுக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு தேர்தலாக பதிவாகி இருந்தது. எதிர்க்கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேர்தலாகவும் அது அமைஞ்சிருந்தது. ஜனவரி மாதம் திரும்பவும் அவங்க பிரதமராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதலாவது மிகப்பெரிய ஒரு சவாலா மாறியிருக்கு. பங்களாதேஷ் வரலாற்றில் பதிவாகி இருக்கிற ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவமா இது சொல்லப்படுது. 100க்கும் அதிகமான மாணவர்கள் போலீஸ் தாக்குதல்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த இடஒதுக்கீடு திரும்பவும் நடைமுறைப்படுத்தப்பட்டதில் அரசியல் ரீதியான நோக்கம் இருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. என்னன்னு சொன்னா, சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய குடும்பங்களுக்கு சொல்லி இது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்ப ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியான அவாமி லீக் என்று சொல்லப்படுற கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்துக்காக போராடி இருந்தாங்க. இப்ப ஆட்சிக்கு இந்த கட்சி வந்ததுக்கு பிறகு திரும்பவும் அவங்களுக்கு சலுகைகளை கொடுக்கிற மாதிரி, அரசியல் ரீதியில ஒரு நன்மையை அடைகிற மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடு என்ற விஷயம் திரும்பவும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டு வருது. பிரதமர் ஷேக் ஹசீனா ஒரு நாட்டு மக்களுக்கான உரையை புதன்கிழமை ஆற்றுறாங்க. இந்த உரைக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படலாம். மாணவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம். வன்முறைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதுல 2 மிக முக்கியமான விஷயங்களை பிரதமர் ஷேக் ஹசீனா சொல்லியிருந்தாங்க. முதலாவது, மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. மாணவர்கள் எப்படி உயிரிழந்தாங்கன்றது சம்பந்தமா விசாரணை நடத்துறதுக்காக ஒரு குழு நியமிக்கப்படும் என்ற வாக்குறுதி அவங்களால கொடுக்கப்பட்டிருந்தது. 2வது விஷயம், நீதிமன்றத்தால சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்புக்கு எதிராக அரசாங்கம் சார்பா ஒரு மேன்முறையீடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மேன்முறையீடு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு வரும். அதுவரைக்கும் பொறுமையா இருக்க சொல்லி ஒரு வேண்டுகோளை மாணவர்கள்ட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா முன் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப மாணவர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, அரசாங்கம் இரட்டை வேடம் போடுது, 2 முகத்தை காட்டுற மாதிரி தான் அவங்களோட உரையை பார்க்க முடியுது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, போலீஸும் இந்த மாணவர்களுக்கு எதிராக இருக்கு. அதே நேரம் மாணவர்களினுடைய இன்னும் ஒரு தரப்பும் கூட இப்ப போராடுற மாணவர்களுக்கு எதிராக இருக்கு. குறிப்பா இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு மாணவர் அமைப்பு இருக்கு. அந்த மாணவர் அமைப்பும் கூட இப்ப போராடுற மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டு வரதா குற்றம் சாட்டப்படுது. போலீசும் தங்கள் மேல கடுமையான தாக்குதல் நடத்துறதா மாணவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. ஏராளமான காணொளிகள் சோசியல் மீடியால பகிரப்பட்டு வருது. மாணவர்கள் போலீஸை தாக்குற காட்சியா இருக்கலாம், போலீஸ் மாணவர்களை கண்மூடித்தனமா வெறித்தனமா தாக்குற காட்சியா இருக்கலாம். வன்முறை காட்சிகள் அதிகமாகவே சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருது. ஊடகங்கள்லையும் அது வெளியாகி கொண்டிருக்கு. எப்படி மாணவர்கள் திட்டமிட்டே தாக்கப்படுற ஒரு பின்புலத்தில் பிரதமருடைய இந்த உரையை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்காம ஒரு தீர்வை காண்றதுக்கு முன்வராம சட்ட ரீதியில இதை அணுக முடியும் என்ற விஷயத்தை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. இதனால தான் தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருது. குறிப்பா 2 முக்கியமான இடங்கள் தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு. ஒன்று, அந்த நாட்டினுடைய அரச தொலைக்காட்சி தலைமையகம் டாக்காவில் இருக்கிற தலைமையகத்தில் முற்றுகையிடப்பட்டு அந்த இடம் கொளுத்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அங்க இருக்கிற சிலர் பின் வாசல் வழியா தப்பி ஓடி இருந்தாங்கன்ற தகவலும் வெளியாகி இருந்தது. இதை தவிர ஒரு சிறைச்சாலையும் கொளுத்தப்பட்டிருக்கு. சிறைச்சாலை உடைக்கப்பட்டு அங்கிருந்த கைதிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே நேரம் அரசு இணையதளங்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. மத்திய வங்கியினுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு, போலீஸ் தலைமையகத்தினுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு, பிரதமர் அலுவலகத்தினுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த இணையதளங்கள் முடக்கப்பட்டு இது இனி போராட்டமா இருக்காது, இது ஒரு போரா மாற்றமடைஞ்சிருக்கு என்ற செய்தியை அதை ஹேக் பண்ணி இருக்கிறவர்கள் அதுல குறிப்பிட்டிருக்கிறதாவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சு வரதா தான் அங்கிருந்து வர்ற தகவல்கள் மூலமா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கடைசியில வெற்றி அடைய போறது அரசாங்கமா மாணவர்களான்றது தெரியாது. ஆனா இதுவரைக்கும் 100க்கும் அதிகமானவர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்காக ராணுவத்தை பயன்படுத்துறதுக்கும் அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. இதுக்காகத்தான் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கு. இன்றைக்கு நிலைமை இன்னும் தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. அங்கு இணையதள சேவைகள் முடக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் நுழைய முடியாது, சோசியல் மீடியாவையும் பயன்படுத்த முடியாது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எந்த சோசியல் மீடியாவையும் பயன்படுத்த முடியாது. இது தவிர தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. சாதாரணமா வாய்ஸ் கால் மட்டும்தான் பண்ணலாம். வெளிநாட்டில இருந்து போற அழைப்புகளுக்கும் தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஒட்டுமொத்தமா பங்களாதேஷ் இந்த சந்தர்ப்பத்தில் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. நிலைமை இன்னும் தீவிரமடைஞ்சு கொண்டு போற ஒரு நிலைமையை தான் செய்திகள் மூலமா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.